ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம 5 கிலோ மட்டன் பிரியாணி தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது 30 பேர் முடியும் தாராளமாக சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன்னா நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகாமல் வரும். நான் இந்த வீடியோவில் கரெக்டான மெஷர்மெண்ட் அண்ட் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி 5 கிலோ ரைஸ் குக் ஆகிற மாதிரி ஒரு டவரா எடுத்துக்கிறேன். இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு 1 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பிரியாணி செய்யும்போது ஃப்ளேவர்லெஸ் ஆயிலில் செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயிலெலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் இது ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 5-6 பட்டை, 5-6 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 5 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சவுத் சைடு, அதாவது திண்டுக்கல், கீரனூர் சைடு பிரியாணி செய்யும்போது நம்ம பெரிய வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அது ஃப்ளேவரவே சேஞ்ச் பண்ணிடும். நம்ம சின்ன வெங்காயம் தான் நிறையா சேர்த்துக்குவோம். அதனால் நீங்கள் 1 கிலோவுக்கு ஒரு பெரிய வெங்காயம்னு மெஷர் பண்ணி 5 கிலோவுக்கு 5 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் 50 கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிளகாய் தூள் ஆயில் நம்ம குக் பண்ணும்போது அது பிரியாணியோட கலர் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா பவுடர்னால் ஒன்றுமே இல்லைங்க, பட்டை ஏலக்காய் தூள் தான். நான் அதோட மெஷர்மெண்ட்டை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இல்லைனா வெயிலில் காய வச்சு நல்லா நைஸ் பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ பிரியாணி செஞ்சாலும் 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போது 5 கிலோவுக்கு 10 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக 100 கிராம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 1.25 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயங்கிற மாதிரி மெஷர் பண்ணி நான் 1.25 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம பெரிய வெங்காயம் அதிகமாக சேர்த்துனா லைட்டாக ஸ்வீட்னஸ் டேஸ்ட் வந்துடும். ஸோ நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் இதில் இஞ்சி பூண்டு விழுது 5 கிலோவுக்கு நான் 1/2 கிலோ பூண்டு, 350 கிராம் இஞ்சி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். 1 கிலோவுக்கு 100 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சியே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரும். இதுவே நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற முடியும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதில் சேர்த்துக்கிறேன். ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். நான் 5 கிலோ பிரியாணி ரைஸ்க்கு 1/4 கிலோ அளவுக்கு புதினா, 1/4 கிலோ அளவுக்கு மல்லி இலை எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 1/4 கிலோ புதினாவை ஃபுல்லாக போட்டுறேன். மல்லி இலை மட்டும் பாதி போட்டுட்டு பாதி நம்ம தம் போடையில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பிரியாணிக்கு கொத்தமல்லி, புதினா, தயிர், நெய் இதை 4ஐயும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அதில் தான் பிரியாணியோட ஃப்ளேவரே இருக்குது. இதை ஒன்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகி வர மாதிரி. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 1 கிலோவுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி பழம் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் 5 கிலோ பிரியாணி அரிசிக்கு 20 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரியாணியோட ஃப்ளேவரே மாறிடும். ஸோ பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி மசியற முடியும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன் சேர்த்துக்கிறேன். நான் இதில் ஒரு 3.5 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். 5 கிலோ பிரியாணி அரிசிக்கு நம்ம 2.5 கிலோலேருந்து 5 கிலோ முடியும் மட்டன் சேர்த்துக்கலாம். நம்ம 5 கிலோவுக்கு மேலே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆயிரும். நம்ம 2.5 கிலோவுக்கு கம்மியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்காது. ஸோ நம்ம ரைஸ்க்கு ஈக்குவல் குவான்டிட்டி இல்லைனா அதில் பாதி இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மட்டன் எல்லாம் மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டன் வந்து ஃபுல்லாகவே குக் ஆகிடணும் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ரைஸும் நல்லா குக் ஆகி வரும். இல்லைனா மட்டன் குக் ஆகாது, ரைஸ் மட்டும் குக் ஆகிரும். லாஸ்ட்டில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மட்டன் நல்லா குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நம்ம மீட்க்கு மேலே தயிர் சேர்த்து குக் பண்ணும்போது என்ன மீட்டாக இருந்தாலும் அது சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு தயிர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ நம்ம 1 கிலோவுக்கு 1 லெமன் அப்படிங்கிற மாதிரி நான் 5 லெமன் இதில் சேர்த்துருக்கேன். சீட்ஸ் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ ரைஸ்க்கு 1 லெமன் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு மட்டன் நல்லா குக் ஆகணும்.
ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் மட்டன் குக் ஆயிடுச்சான்னு. பட் எனக்கு குக் ஆகலை. உங்களுக்கும் இதே மாதிரி குக் ஆகலைன்னா இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துகிட்டு அதை நம்ம இதில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது நம்மளுக்கு சீக்கிரமாக மட்டன் குக் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த டிப் உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பெரிய மூடியாக போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன மூடியாக போட்டாதீங்க, அது எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் அகெயின் க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு மீட் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணிங்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். இதுதான் நம்மளுக்கு எப்போவுமே பிரியாணிக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரும். அதனால் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்தாலும் அதை ஒரு கப்பில் மெஷர் பண்ணிவிட்டு அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு ஃப்ளாப் ஆகவே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த சீரக சம்பா சேர்த்துக்கிறேன். சீரக சம்பாவை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பிரியாணி அரிசி நீங்கள் எப்போ குக் பண்ணும்போதும் நிறையா டைம் வாஷ் பண்ணிடாதீங்க. 2 தடவை வாஷ் பண்ணிங்கனாவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரிமைனிங் வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ பாருங்கள், நான் அந்த தேங்காய் தொட்டியை எடுத்துட்டேன். எனக்கு ரைஸும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இது இன்னும் கொஞ்சம் புளிங்கிரும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் 85% குக் ஆயிடுச்சு. நம்ம ஃபைனலாக நெய் சேர்த்துக்கலாம். நான் 5 கிலோ பிரியாணி ரைஸ்க்கு ஒரு 300 ml அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரைஸ் உடஞ்சிரும். ஸோ பார்த்து கவனமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தம் போட ரெடி பண்ணிடலாம். ஒரு தோசை தவாவை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதிலிருந்து பிரியாணி டவராவை எடுத்துகிட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தோசை தவாவை இது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி டவராவை இது மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம இதுலேருந்து ஏர் போகாத மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுக்காக நம்ம இதோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஏதாவது வெயிட் வைக்கணும். நான் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடுறேன். வச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி உடச்சி விடுங்க. பட் ரைஸை உடச்சிடக்கூடாது. அந்த கட்டி கட்டியாக இருக்குல்ல அதை மட்டும் உடச்சி விடுங்க. இப்போது நான் அடியிலேருந்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ரைஸை உடச்சிடாதீங்க. இப்போ நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை என்ஜாய் பண்ண போகிறேன். சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் கொஞ்சம் கூட குலையாமல் அதே சமயம் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ரைத்தா கூட பிரியாணி சாப்பிட்ற ஃபீலே வேறங்க. இது பிரியாணி லவர்ஸ்க்கு தான் இது புரியும். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.